ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல கரண்ட் அஃபேர்ஸ் மே மந்த்துக்கான 20 இருந்து 25 இருக்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அது இல்லாம நியூஸ் பேப்பர் கட்டிங், அது கூட இல்லாம திருக்குறள் மொத்தமா சேர்த்து பார்க்க போறோம் கைஸ். ஸோ ரெடி ஆயிங்க. அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் ஒண்ணு கண்டுபிடிச்சு வந்திருக்குங்க. அதையும் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஒண்ணு பார்க்க போறோம் பாருங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படின்றத டீட்டெயிலா சொல்ல போறேன். புக்கர் பரிசு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி சொல்ல போறேன். பறவைகள் கணக்கெடுப்பு. இதை மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்க சின்ன சின்ன நியூஸ் ஒரு 10 நியூஸும், திருக்குறள் ஒரு 4 திருக்குறள்களையும் நான் என்ன பண்ண போறேன், டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வர்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துலாமா? ஸோ பிரதமர் தலைமையில் அந்த நிதி ஆயோக்கின் 10வது ஆட்சி குழு கூட்டத்தில் நடைபெற்றதுங்க. ஸோ இதுல முதலமைச்சர் பங்கேற்றிருக்காரு. இந்த முதலமைச்சருடைய உரைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். ஸோ அப்படியே நோட் பண்ணிட்டு வரீங்களா? கவனிச்சிட்டே வாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ கடந்த நிதி ஆண்டில் நாட்டிலேயே அதிகமாக வளர்ச்சியை கண்டது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.69% விழுக்காடு யார் கட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, இந்திய விடுதலையின் நூற்றாண்டில் 2047ஆம் ஆண்டு $4.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்ற சவால் முன்வைத்து தமிழ்நாடு அரசு உழைத்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, 1947 நம்ம விடுதலை பெற்றோம்னா 2047ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், $4.5 டிரில்லியன் என்ன பொருளாதாரத்தை எட்ட போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 2047ஆம் ஆண்டு இந்தியாவின் இலக்கே எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 டிரில்லியன் தான். பாருங்க, $30 டிரில்லியன் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டின் பங்கு வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 30ல 4.5% யார் தான் இருக்கும், தமிழ்நாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட், 18 லட்சம் பயனளிக்கும் காலை உணவு திட்டம். பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவுங்க, 18 லட்சம் பயனளிக்கும் காலை உணவு திட்டம். 1,14,00,000 பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம். இங்க பாருங்க, மகளிர் உரிமை திட்டம். இது எல்லாமே உங்களுக்கு டேட்டாஸ் கேட்பாங்க, எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு. பெண்கள் இதுவரை 694 கோடி இலவச பேருந்து பயணங்களை மேற்கொண்டு விடியல் பயண திட்டம். பணிபுரியும் மகளிர் தங்குவதற்காக தோழி விடுதிகள் திட்டம். 40 லட்சம் இளைஞர்களுக்கும் மேலாக திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நான் முதல்வன் திட்டம். உயர்கல்வியை ஊக்குவிக்கும் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. ஸோ இந்த எல்லா ஸ்கீமுமே என்ன பண்றீங்கன்னா எழுதி தயவு செஞ்சு படிச்சிருங்க. அது எப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது, ஏன்னா இது எல்லாமே கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, கடந்த 4 ஆண்டுகளில் 30 புதிய தொழில் பூங்காக்கள், தகவல் புரட்சி அடித்தளமாக 14 புதிய சிறிய டைட்டில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 16ன்றது பாயிண்ட்ஸ். இந்தியாவின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் 41 விழுக்காட்டை பெண் பயனாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். மொத்தமா பாத்தீங்கன்னா 100%, 41 விழுக்காடு எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டேட்டாங்க, நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், சுத்தமான கங்கை, நமாமி கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க திட்டம் போன்று தமிழ்நாட்டில் காவேரி, வைகை, தாமிரபரணி உட்பட முக்கியமான ஆறுகள், தமிழ்நாட்டில் பிற முக்கியமான ஆறுகளையும் சுத்தம் செய்யும் மீட்டெடுப்பது இது போன்ற திட்டங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. அடுத்தது, சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோடு என்ன பண்ண ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை 8 வழிச்சாலையாக மாற்றுவது, கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது போன்ற கோரிக்கைகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பேசிய உரைகள்ல நம்ம சொன்ன ஸ்கீம், அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கேதர் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், தொல்குடி புத்தாய்வு திட்டம். அது என்ன சார் தொல்குடி புத்தாய்வு திட்டம்னா, பழங்குடியினர் முக்கியமா தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் படிப்பினை மேற்கொள்ளும் இளம் வல்லுநர்களுக்கு ஊக்குவிக்கும் பொருட்டு 1.5 கோடியில் தமிழக அரசு இத்திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. அப்போ இந்த திட்டம் தோல்குடி புத்தாய்வு திட்டம் பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நெக்ஸ்ட், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது. ஸோ பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஞாபகம் இருக்குங்களா, பிரேசிலில் நடக்க போது இந்த 28ஆம் தேதி மே 28ஆம் தேதி. அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் புதிய வளர்ச்சி வங்கியின் நியூ டெவலப்மெண்ட் பேங்கின் 9வது உறுப்பினராக யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அல்ஜீரியா ஜாயின் பண்ணிருக்காங்கப்பா. இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. அப்ப புதிய வளர்ச்சி வங்கியின் இந்த பத்தி எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்காவால் நிறுவப்பட்டது தான் இதுன்னு சொல்றாங்க. இதனுடைய தலைமையகம் ஷாங்காயில் இருக்கு. நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட தலைமையகம் இருக்கு ஷாங்காயில இருக்கு.
ஸோ இதற்கான யோசனை முதல்ல 2012ஆம் ஆண்டில் டெல்லியில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவால் முன்மொழியப்பட்டது. அப்போ நியூ டெவலப்மெண்ட் யாரால் முன்மொழியப்பட்டிருக்குன்னா இந்தியாவால். மேலும் இந்த வங்கியை நிறுவதற்கு ஒப்பந்தம் 2014 பிரேசிலின் போர்ட்டோலேசாவில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கையெழுத்தானது. அப்ப 2012ல சொல்லி 2014 என்ன பண்ணாங்க, நியூ டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9வது உறுப்பினராக அல்ஜீரியா இருக்கு. அப்போ மொத்தம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல எத்தனை உறுப்பினர்கள்னா 9ன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் அப்படின்றாங்க. சிஎம் அரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 2023 தொடங்கப்பட்டது திட்டம். திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திட்டத்தின் கீழ் 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட பட்டியல் ஜாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு குடும்ப வருமானம் 3 லட்சத்துக்குள் தொழில் தொடங்க மானிய கடன்கள் வழங்கப்படுதுங்க. அவ்வளவுதாங்க. நீ தொழில் தொடங்கு, நான் வேணும்னு சொல்ல மாட்டேன். அப்ப என்ன பண்றேன், நான் உங்களுக்கு மானியம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் முதலமைச்சரின் ஆதி திராவிட பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பாருங்கப்பா. மிசோரம் முதலமைச்சர் லால்துல் ஹோமா வந்து பார்த்தீங்கன்னா மே 20, 2025 அன்று பிரஸ் மீட் கொடுக்குறாரு. மிசோரத்தை முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். அப்ப பாருங்க, லிட்ரஸி ரேட்னு ஒன்று இருக்கு, லிட்ரஸி ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ லிட்ரஸி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிசோரம் மாநிலம் தான். ஸோ அப்போ லிட்ரஸி ரேட்ல ரொம்ப கம்மியா இருக்கு. பீகாரா பாருங்க, இந்த பீகார் மாநிலம் என்ன வருதுன்னா இன்னும் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மிசோரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வைங்க guys. ஸோ மணிப்பூர் ஆணையத்திற்கு பதவி காலம் நீட்டிக்கப்பட்டது. அதான் சார் மணிப்பூர் ஆணையம். மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. மைதேயி குகி என்ற 2 பழங்குடியினரிடையே, இவங்க 2 பேரிடையே நடந்த அந்த கலவரங்களும் அது இல்லாம அங்க நடந்த சேதங்களையும் விசாரிக்க ஒரு நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் தான் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அஜய் லம்பா தலைமையில். யாருங்க? அஜய் லம்பா தலைமையில் நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமஸ்கிருத அறிஞர் ஜக்தகுரு ராம் பார்த்தச்சாரியாருக்கு 58வது ஞானபீட பூமி விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் அப்படின்றத நோட் பண்ணுங்கப்பா. உதகமண்டலத்தில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது ஆண்டு மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போ உதகமண்டலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர், செஸ் வீரர் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா LR ஸ்ரீஹரி இந்தியாவின் சமீபத்தில் 86வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார் அப்படின்றாங்க. ஸோ இது ஸ்ரீஹரி இப்போ ரீசன்ட் கிராண்ட் மாஸ்டருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்க நியூஸ். ஸோ அப்படியே நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 ஆண்டுகளை கடந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு திரும்பிய 74% குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. என்ன இதற்காக தொடங்கப்பட்டிருக்குன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வளமான நலமான எதிர்காலத்தை உருவாக்கும். ஆரோக்கியமா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த திட்டத்தை முதல்ல எங்க தொடங்கிருக்காங்க, நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தாருங்க. எப்பங்க? நீலகிரியில ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. 6 வயசுல இருந்து 6 மாதத்துல இருந்து 6 வயசு வரைக்கும், எனக்கு நல்லா கவனிச்சுங்க, 6 மாதத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குறைபாடுகளை நீக்க ஆரம்பிச்சுதான் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இது நல்லபடியா வெற்றி அடைஞ்சிச்சுங்க. இந்த வெற்றியை தொடர்ந்து 2.0 அப்படின்றது அரியலூர் மாவட்டத்துல தொடங்கி வைக்கிறாருங்க. நவம்பர்ல தான் தொடங்கினாரு. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட 1.2 lakhsல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா தனி கவனம் செலுத்தும் மாதிரி நிதி ஒதுக்குறாரு. எவ்வளவு சதவீதம்னா 74.08% குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. ஸோ இதுதான் இங்க முடிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கீம்ங்க. ஏன்னா இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 2 முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. ஒன்னு வறுமை, இன்னொன்னு வேலையின்மை. ஸோ இது சென்டர் பிட்வீன் கேப்ல இப்ப ரீசெண்டா இருக்கிறது நியூட்ரிஷன் ப்ராப்ளம். நீங்க என்ன பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல நிறைய சில்ட்ரன்ஸ் நிறைய சைல்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நியூட்ரிஷன் தான். ஹாஸ்பிட்டல்ல சைல்டு மட்டும் கிடையாதுங்க, நம்மள மாதிரி பசங்களும் சரி சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா பெரியவங்களும் இருக்கிறது நியூட்ரிஷன் தான். அப்ப நியூட்ரிஷன் நல்லா எடுத்துக்கிட்டாலே போதும்னு சொல்றாங்க. ஸோ இது நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்றாதீங்க. சர்வதேச தேநீர் தினம். டீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற ஒரு பாட்டு மாதிரி தான் இந்த லைஃப். ஐநாவில் இந்தியா விருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார், டீக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா சர்வதேச தேநீர் தினம் மே 21ங்க. ஆனா இந்தியா தாங்க முதல்ல தேநீர் தினத்தை கொண்டாடணும்னு சொன்னாங்க. ஏன்னா தேநீர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்குது.
சார் ஒரு டீ அவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஆனா அது டீ கிடையாதுங்க. அது சென்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, டீ தூள் இருக்கு, கேஸ் இருக்கு, கிளாஸ் இருக்கு, தொழிலாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட சிறிய தொழில் தான். ஆனா அதிக எக்கனாமிக்ல ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இத முதல்ல ஐநால பரிந்துரைத்து அந்த காப்புரிமை யார் வச்சிருக்கோம்னா இந்தியா தான் வச்சிருக்கோம். அப்ப 2015 உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தின் அரசுகளுக்கிடையேயான குழுவில் இந்தியாவின் முன்மொழிவை தொடர்ந்து 2019 மே 21ஆம் தேதி சர்வதேச தேநீர் தினமாக ஐநா அறிவித்தது அப்படின்னு முடிக்கிறோம்ப்பா. அப்போ 2019 இருந்து தான் என்ன பண்றாங்க ஐநா சர்வதேச தேநீர் தினமா அறிவிச்சிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் மனநல சர்வதேச மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. என்னன்னா நம்ம மனநல சர்வதேச மாநாடு ஒரு இடத்துல நடக்கும். முக்கியமா அமெரிக்கால கலிபோர்னியா என்ற ஒரு இடத்துல நடக்கும். யார் கலந்துக்கிறாங்கன்னா நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் சுப்பிரமணியம் போய் கலந்துக்கிட்டாருங்க. அங்க கலந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சொல்றாரு அந்த மாநாட்டுல, நாள்தோறும் மேற்கொள்ளப்படும் நடைப்பயிற்சியால் உடல் மற்றும் மனநலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்த தலைப்பில் உரையாற்றுறார். இதுல 2, 3 ஸ்கீம சொல்றாருங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம், இன்னுயிர் காப்போம் திட்டம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மை காக்கும் 48 திட்டம். இது எல்லா திட்டத்தையும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க போய் பேசுறாரு. தமிழ்நாடு இதை விட பயங்கரமா சிறப்பா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்நாடு ஸ்கீம்ஸ அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காய்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க, எழுத்தாளர், ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞருமான பானு முஸ்தாக்கின் ஹார்ட் லேம்ப் என்ற சிறுகதை தொகுப்பானது லண்டனில் மதிப்புமிக்க சர்வதேச புக்கர் பரிசை வென்றது. அப்ப முதல் கன்னட படைப்பாக இது மாறியது. யாருங்க? பானு முஸ்தாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் எழுத்தாளருங்க. சர்வதேச புக்கர் பரிசு வென்றவர். இப்போ இவரு கர்நாடகா மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தராமையா உட்பட நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ண விஷயம் பாருங்க, லங்கேஷ் என்ற பத்திரிகையில் பணியாற்றி வந்தாங்க 9 வருஷமா. ஸோ அது மட்டும் இல்லாம சிறுகதைகள்லாம் எழுதி வந்தாங்க. அப்ப அந்த சிறுகதை நூலான ஹார்ட் லேம்ப் என்றது இதய விளக்கு என்பது என்ற பெயரில் எழுத்தாளர் தீபா பஸ்தி கன்னடத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார். ஆனா இந்த கன்னட நூல் யாருதுன்னு பாத்தீங்கன்னா பானு தான். இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த சிறுகதை தொகுப்புக்கு இலக்கிய உலகின் மிக உயர்ந்த சர்வதேச விருது எதுன்னு பாத்தீங்கன்னா புக்கர் பரிசு தாங்க. இங்கேயே முடிஞ்சுப்பாங்க ஒரு கொஸ்டின். இலக்கிய உலகின் மிக உயர்ந்த சர்வதேச விருது புக்கர் பரிசு கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கொடுக்குறாங்கப்பா பரிசு தொகையா. எத்தனை பவுண்டு? 50,000 பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இலக்கியத்திற்கான சர்வதேச புக்கர் பரிசை பெற்ற பானு முஸ்தாக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கன்னடர்கள் அந்த பெங்களூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கப்பா. ஒரு நல்ல விஷயம் தான், நமக்கு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நெக்ஸ்ட், தெற்குலக சுகாதார சவால்களை தீர்வளிக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்னன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கேன், இங்க ஒரு நியூஸ் மட்டும் பார்த்தலாம். யோகா தினத்தின் கருப்பொருள் வரும் ஜூன் 21ஆம் தேதி 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா என்ற கருப்பொருள் பின்பற்றப்படும். ஸோ நல்லா இருக்குங்களா இந்த கருப்பொருள்? ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருள் பின்பற்றப்படும். என்னன்னா, உலக சுகாதார அமைப்பானது ஜெனீவாவில் நடைபெற்ற 78வது உலக சுகாதார சபையில் பொது சுகாதார பிரச்சனைகளாக விளங்கும் ட்ரோகோமா பாதிப்பினை, அந்த கருவழி தொற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒழிப்பதற்கான சான்றிதழ் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ட்ராகோமா பாதிப்பு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் தேவையில்லைங்க. எங்க நடைபெற்றிருந்தது முக்கியம், ஜெனீவா. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. சார் சார் மும்பை அகமதாபாத் நம்ம பார்த்துருப்போம். மெட்ரோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரயில் எல்லாம் பார்த்துருவோம். ஆனால் புல்லட் ரயில்ன்றது மணிக்கு 300 போகுங்க, 366 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டருக்கு மேலே தான் போகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜப்பான் நாட்டு உதவியுடன், இதுதான் இம்பார்ட்டன்ட், ஜப்பான் நாட்டு உதவியுடன் 1.08 லட்சம் கோடி செலவில் என்ன பண்றாங்க, இந்த புல்லட் ரயில் திட்டம் அமைக்கப்பட்டது. எங்கிருந்து எங்கன்னா, மும்பை டு அகமதாபாத். மும்பை டு அகமதாபாத் தான் ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் திட்டம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் அப்படின்னு நீங்க நோட் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட இதற்காக 300 கிலோமீட்டர் நீள மேம்பால பணிகள் நிறைவு பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, டைரக்டா திருவள்ளுவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காருங்க. அது எல்லாமே டிஎன்பிசி பசங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. எதிராது காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ள வல்லவர் அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை தான் வரப்போகுது, முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் வரக்கூடிய நோயை வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துட்டேன்.
அப்ப நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் அறிவுடைமை. 2வது பாருங்க, வான் சிறப்ப பத்தி குடுத்துருக்காங்க. மழை பெய்யுது. கண்டிப்பா. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழைதான். மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்கும் வல்லதும் மழைதான். என்னன்னா, ஒண்ணு பேஞ்சு கெடும். இல்ல பெய்யாம கெடும். ஆனா கடைசியா அந்த மழை தான் என்ன பண்ண போகுது? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வான் சிறப்பு அதிகாரத்துல இருந்து சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது வினை செயல் வகையில கொடுத்திருக்காரு பாருங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும். அப்படின்னா ஒரு செயலை நீ செய்ய போறனா அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த செயலை செஞ்சிருப்பான். அவன் கருத்தை நீ கேட்டுட்டுனா உண்மையாவே அந்த செயல் ஈஸியா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கப்பா. அடுத்தது தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் கொடுத்திருக்காங்க பாருங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமை ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்றவனுடைய இயல்பு செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்றாங்க. அப்ப என்ன ஒண்ணு இல்லைங்க, 2ஆ பிரிச்சுக்கணும். சரி எது தப்பு எது அப்படின்னு பார்க்கணும். சரின்றத செய்யணும், தப்புன்றத என்ன பண்ணணும், கைவிடணும். சரின்றத செய்யறவன் உலகம் போற்றப்படும், அவனும் வந்து மேலும் மேலும் உயர்வான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, மத்திய அரசுக்கு 2.69 லட்சம் கோடி ஆர்பிஐ ஈவுத்தொகை கொடுத்து சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சர்ப்ளஸ் அதை கொடுத்துருக்காங்கப்பா. ஜஸ்ட் நியூஸ்ங்க, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தில் 798 பறவை இனங்கள் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இந்த பறவை இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, 2025 ஆண்டு கணக்கெடுப்பு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் என்ன பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு முடிச்சிருக்காங்கப்பா. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அதிகபட்ச பறவைகள் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இருக்குங்க. 2nd அரியலூர், 3rd நாகப்பட்டினம், 4th சிவகங்கை, 5th சென்னை அப்படின்றத முடிச்சுக்கணும். ஏன்னா அந்த கணக்கெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா வரிசை கேட்குது. அப்ப நீங்க ஜஸ்ட் கேட்டா திருவாரூர்ல தான் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னா போதும். அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 798 பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்ஸ் எனஃப் காய்ஸ். இந்த 1 வீக்குக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல மெயின்ஸ்ல ஏதாவது இடத்துல பயன்படும். சரிங்களா? இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்றத நீங்க எப்பவுமே மைண்ட்ல ஏத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம்ல அதுல கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிட்டு படிச்சிருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.